அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. அதிமுகவில் இருந்தால் தாவேக்கா போகிறாங்கன்னு பார்த்தா திமுகவில் இருந்தும் கிளம்பிட்டாங்க. இப்போ தாவேக்காவில் பார்த்திங்கன்னா நிரம்பி வழிகிறாங்க. திராவிட கட்சியிலிருந்து வந்தவங்க ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைக்க நிலைமைக்கு தாவேக்கா போயிருக்கு. இந்த அதிமுக காரங்க படையெடுத்து முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு மிக பெரும் படையே போய் திரண்டு போயிருக்கிறதால விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து மக்கள் மன்றத்தில் இருந்த பழைய நபர்களெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது, எங்களை என்ன பண்ண போகிறாங்க, நம்ம அவ்வளோதானா, நம்ம வாழ்க்கை இனி அனாதைதானா நம்ம என்ற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இது கூட ஒரு வகையில் உண்மையாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. என்ன காரணத்துக்காக தாவேக்காவிலேருந்து இந்த மாதிரி அதிமுகவிலேருந்து வர்றவங்க திமுகவிலேருந்து வர்றவங்கெல்லாம் கொத்தாக சேர்க்குறாங்கன்றது புரியலை. அவங்கள எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றது புரியலை. இப்போ அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா காலத்துக்கும் நடிகர் விஜயை நம்பி நடிகர் சங்கம், அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன முன்னுரிமை கிடைக்கும், இனிமேல் கிடைக்காது. என்ன காரணம்னா இவங்க மூத்த அரசியல்வாதிகள், மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இவங்களாம் யார், எதுக்காக இங்கே வந்து சேர்றாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கலை. முறைப்படி பார்த்தா கண்டிப்பாக இவங்க யார் எதுக்காக வந்து தாவேக்காவில் சேர்றாங்க, அவங்க தாய் கட்சியை விட்டு அப்படின்னு நினச்சி பார்க்க யாருக்கும் நேரம் இல்லை. அதில் என்ன ரீசனுன்னா அவங்க குவாரி தொழில்கள் செய்கிறாங்க, நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதை எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்புக்காகத்தான் பாதி பேர் தாவேக்காவில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவில் வந்து சேர்ந்தால் தகுந்த பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் வந்திருக்காங்க. மற்றும்படி யாரும் தாவேக்கா மேலே ஒரு பற்றுதலாயோ, நடிகர் விஜய் தாவேக்கா தலைவர் சிஎம் விஜய் மேலே ஒரு பற்றுதலாயோ இங்கே வந்ததாக தெரியலை. இதனால் பாதிப்புக்குள்ளாகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, காலகாலமாக விஜய்க்காக கொடி பிடிச்சி விஜய்க்காக கஷ்டப்பட்டு ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு இந்த மன்றத்தை வளர்க்க பாடுபட்டவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. மீதமுள்ளவங்களாம் ஈஸியாக முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட செயலாளர் என்ற போர்வையில் வந்து தாவேக்காவை கைப்பற்றிடுவாங்க. இனிவரும் காலங்களில் பேர் மட்டும்தான் தாவேக்காவாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் அதிமுகவாக இருப்பாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவிலேருந்து வந்தவர் இன்றைக்கும் ஒரு சட்ட பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை தான் வச்சுருக்காரு. அதே மாதிரி இனி வரக்கூடியவங்களும் இதைத்தான் தொடருவாங்க. இது தாவேக்காவா அதிமுகவா அப்படின்றத இனியாவது கொஞ்சம் விஜய் யோசனை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வந்த ஆரம்ப காலத்தில் இருந்து தனக்காக தன்னோட ரசிகர் மன்றத்துக்காக உழைத்த உடன்பிறப்புகளையும் இனியாவது யோசித்து பார்க்கணும். இல்லை இப்படியே வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு அவங்கள புறந்தள்ளினா கண்டிப்பாக அவங்களெலாம் வேறு மாற்று வழியைத்தான் தேடுவாங்க. அநேகமாக அண்ணாமலை தலைமையிலான கட்சியில் கூட போய் இணைகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் இருந்து விஜய்க்காக நற்பணி மன்றம், மக்கள் மன்றம், ரசிகர் மன்றம் அப்படின்ற பேரில் செயல்பட்டவர்கள் தான் முன்னுக்கு வரணும். அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். தவறினால் கண்டிப்பாக அதிமுகலேருந்து வந்தவங்க மட்டும்தான் தாவேக்காவில் இருப்பாங்க. இளைஞர்கள்லாம் வெளியில் போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு நிறையவே இருக்குது. இது தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு விஜய் ஜோசப் அவர்கள் வந்து யோசித்தா நல்ல விஷயம். நன்றி.